வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவியருக்கு நோட்புக், பேனா, மினி டைரி, ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. மகளிருக்கு கோலம் புக், நோட்புக், பேனா, மினி டைரிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநில லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி மற்றும் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். आयुष्मान विद्यावृत्तम सौभाग्यवती भव। धान्यं पशुं भवत्रलाभं कैष्यमाणं देत आयुष्मान इष्टकाम्यं बुद्धि व्यापार लाभकरणं கொடுங்க. அடுத்து ஒண்ணே இல்ல. அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதை கண்டித்தும் பதவி விலக கூறியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தலைமையில் அலுவலக செயலாளர் மற்றும் தொகுதி செயலாளர், துணைநிலை அமைப்பு மாநில செயலாளர், மகளிர் விடுதலை இயக்க மாநில அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உப்பனாறு வாய்க்கால் பாலத்தின் பணியை விரைந்து முடிக்க கோரியும், பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்று வரும் ஊழல் குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பாலத்தின் மீது ஏறி ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் நகரின் முக்கிய பகுதியான காமராஜ் சாலை மறைமலை அடிகள் சாலையில் இணைக்கும் வகையில் 2006ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்கால் மேல் ரூபாய் 17 கோடியில் பாலம் அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. 18 ஆண்டுகள் ஆகியும் இப்பணி முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த பாலத்தின் பணிகளை முழுமையாக முடிக்க அரசு 97 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிலையில் 18 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் பாலம் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மறைமலை அடிகள் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதி கட்டி முடிக்காமல் உள்ள பாலத்தின் மீது ஒரு சிலர் ஏறி நின்று அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பாலம் கட்டுமான பணியில் 70 கோடிக்கு மேல் ஊழல் நடைபெற்று உள்ளதாகவும் இது குறித்து துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து பதவி விலக வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தலைமையில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரில் சாலை மறியல் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்தும் பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தலைமையில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரில் சாலை மறியல் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர்கள் ராஜ்குமார், கிருஷ்ணமூர்த்தி, சரவணன், தயாநிதி, பழனிசாமி, செல்வம், கிருத்திகா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று காலை 11:30 மணி அளவில் கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான இரா சிவா அவர்கள் தலைமை வகித்தார். அவைத்தலைவர் எஸ்பி சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் இரா செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாநில துணை அமைப்பாளர் குமார், தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா டி சரவணன், தலைமை செயற்குழு ஜேவிஎஸ் ஆறுமுகம், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், கார்த்திகேயன், தங்கவேலு, வேலன், சண்முகம், ரவீந்திரன், இளம்பருதி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர் எம்ஆர் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், சக்திவேல், ராதாகிருஷ்ணன், அணிகளின் அமைப்பாளர் மாணவர் அணி எஸ்பி மணிமாறன், இலக்கிய அணி சீனு மோகன்தாசு, தோமுசா
அண்ணா அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பரிமளம், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டர் அணி சுமதி, தொண்டர் அணி வீரையன், விவசாய அணி வே குலசேகரன், மீனவர் அணி கோதண்டபாணி, ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம், பொறியாளர் அணி அருண்குமார், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிது மற்றும் அணிகள் தலைவர், துணைத் தலைவர், துணை அமைப்பாளர், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் 50ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி ஊர்வலம் நடந்தது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. காலை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் பாஸ்கரன் சங்க கொடியேற்றினார். தொடர்ந்து பாலமோகன் சிலைக்கு குணசேகரன், லலிதா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஜேவிஎஸ் நகர் தோட்டக்கால் பகுதி செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மரக்கன்றுகளை நட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழா குழு தலைவர் முருகன், விழா தலைவர்கள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாலையில் பெரியார் சிலையில் இருந்து 50வது ஆண்டு துவக்க விழா ஊர்வலம் துவங்கியது. முன்னாள் தலைவர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். ஊர்வலத்தை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் செல்வம் துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம், கரகாட்டம் நடைபெற்றது. பெரியார் சிலையில் தொடங்கிய இந்த ஊர்வலம் ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, மறைமலை அடிகள் சாலை வழியாக முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் முடிவடைந்தது. தொடர்ந்து இந்திய தொழிற்சங்கத்தின் தேசிய செயலாளர் கருமலையான் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் அலுவலகத்தில் 50வது ஆண்டு தொடக்க விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் ஜே. தமிழ்மதி அவர்களும், மருத்துவர் பிருத்திவிராஜ் மற்றும் மருத்துவர் மிதுன்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர். துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி அவர்கள் தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜா அன்னதான சேவா கேந்திரா சார்பில் வில்லியனூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா நடைபெற்றது.
சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜ தேசிய தலைமையில் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு தேசம் முழுவதும் பல மாநிலங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று 13வது நாளாக வில்லியனூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா ஐயப்ப பூஜையுடன் தொடங்கியது. பூஜைக்கு பின் அன்னப்பிரசாதம் சுமார் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், சமாஜம் உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னப்பிரசாத சேவையை கன்னிமூல கணபதி ஐயப்பா சேவா சமாஜத்தின் கௌரவ தலைவர் ராஜேந்திரன் குருசாமி குடும்பத்தினர் மற்றும் துணைத் தலைவர் தாண்டவன் குருசாமி குடும்பத்தினர் ஆகியோர் உபயதாரராக நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.